தமிழக வெற்றி கழகம் என்ற பேரை மோசடி வெற்றி கழகம்னு பேரை மாற்றிடலாம். 700 கடைகளை மதுக்கடைகளை மூடிட்டதா எல்லா நியூஸ்லேயும் ஃப்ளாஷ் ஆணுச்சு. ஆனால் உண்மை என்னான்னு அங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள்ட்ட கேட்குறப்ப தான் தெரியுது. 700 கடையெல்லாம் மூடலை, வெறும் 200 கடைகள் தான் தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே கண் துடைப்புக்காக மூடப்பட்டிருக்குன்ற தகவல்லாம் வருது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் பல மதுபான கடைகள் மூடப்பட்டு ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா மண்டல மேலாளர் அப்புறம் மாவட்ட மேலாளர்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும்தான் சில இடங்களில் கடையை திறந்து வச்சுருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க சில இடங்களில் இன்றைக்கி ஒயின் ஷாப்புகள் இன்றைக்கி ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஆக மொத்தம் இது விஜய் மூடலை. இது அதை நீங்கள் இன்றைக்கி போய் ஒயின் ஷாப்பெல்லாம் பார்த்துட்டு விஜய் கடையை மூடிட்டாருன்னு வீடியோ எடுத்து எவனா போட்டுறாதீங்க. உண்மை என்னன்னா 700 கடைகள் எங்கேயுமே மூடப்படலை, 200 கடைகள் தான் மூடியிருக்காங்க. அதுலேயும் பல சிக்கல்கள் இருக்குது. என்னன்னா மூடப்பட்ட கடையில் உள்ள ஊழியர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பு தரணும், அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதுவும் இல்லாமல் விஜய் எங்கேயுமே பாட்டிலுக்கு கூடுதல் பணம் வாங்கக்கூடாதுன்னு அறிவிக்கையும் விடலை, அறிக்கையும் விடலை. யாருக்கும் எந்த ஒரு ஜிஓவும் பாஸ் பண்ணல. இந்த விஜயில் அந்த கட்சியில் இந்த தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் பொதுமக்களும் தான் எல்லா ஒயின் ஷாப்லேயும் போயிட்டு பாட்டிலுக்கு கூடுதல் பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர்களை அவமானப்படுத்தி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால் அந்த ஊழியர்கள்லாம் மன உளைச்சல் ஆளாயிருக்காங்க. எங்கள் மேலிடத்துலேருந்து எவனோ தகவலும் எங்களுக்கு கொடுக்கல, 10 ரூபா வாங்காதீங்க கொள்ளாதீங்கன்னு. இவங்களும் எங்களை வீடியோ எடுத்து போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் வேலை செய்கிறதா வேணாமான்னு இன்றைக்கி மதுபான கடை ஊழியர்கள்லாம் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி ஸ்ட்ரைக்கில் இறங்கியிருக்காங்க. அதனால் ஒரு ப்ராப்பர் பண்ணுங்கள். நீங்கள் கடையை மூடுறீங்கன்னா அந்த கடையில் இருக்க வேலை பார்த்தவங்களுக்கு மாற்று வேலையை ரெடி பண்ணுங்கள். 10 ரூபா கூடுதல் வாங்குறாங்கன்னா வாங்காதீங்கன்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டாக அவங்க கேட்குறாங்களோ அதெல்லாம் அந்த சங்கத்து நிர்வாகிகள்கிட்ட பேசி சரி பண்ணுங்கள். எதையுமே பண்ணாமல் வெறுமனே அவதூறு மட்டும் பரப்பிக்கிட்டு ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டு ஏதோ நாங்கள் பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி மக்களை ஏமாற்ற நினைக்காதீங்க. மக்கள்லாம் முட்டாள் கிடையாது. மக்கள் அதே மாதிரி மக்களும் இந்த டிவி இன்ஸ்டாகிராமில் வரதெல்லாம் நம்பாமல் உங்களுக்கு தெரிஞ்ச அரசு ஊழியர்கள் அந்த மதுபான கடை ஊழியர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டே போய் கேளுங்க, எத்தனை கடை மூடி இருக்குது, அந்த 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா, இல்லை இதெல்லாம் ஏமாத்தா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் போதை பழக்கம் நிறைய அதிகரிச்சிருச்சு. கஞ்சா குடிக்கிறவனுங்க தான் இன்றைக்கி நாட்டையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் பயம் இல்லை. அரசு அதிகாரிகள் மீதும் காவல்துறை மீதும் யாருக்குமே பயம் இல்லை. காவல் நிலையம் மீதே குண்டு வீசுகிற அளவுக்கு தான் இன்றைக்கி இளைஞர்கள் மனநிலை இருக்குது. அதனால் இதெல்லாம் சரி செய்யுங்க. சரி செய்ய முடியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.